வணக்கங்க. உங்களோட முயற்சிகள் எல்லாத்துலயும் ஒரு தடை ஏற்படுதுங்களா? புதுசா தொழில் ஆரம்பிக்கிறீங்களா? ஒரு தொழில ஒரு முன்னேற்றமே இல்லையா? நீங்க பௌர்ணமி நாளுல காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட முயற்சிகள் எல்லாம் ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி நிறைய வீட்டுக்குள்ள ஒரே நெகட்டிவிட்டியா இருக்கு, எனக்கு யாராவது ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது சூனியம் பண்ணிட்டாங்க, செய்வன பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அம்மாவை சரண் அடைஞ்சிங்கனாலே போதும். அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் கண்டிப்பா ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு தொழிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படும், குடும்ப ஒற்றுமையும் ஏற்படுங்க, ஒரு சுபிச்சம் நிச்சயமாக உண்டு. அதனால நீங்க பௌர்ணமி நாள்ல நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில எல்லாமே ஒரு பாசிட்டிவா, ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை நிச்சயமா ஏற்படுங்க. பௌர்ணமி நாள்ல வழிபாடு பண்ணுங்க. காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணும் போதுதான் உங்களுக்கு உண்டான வெற்றிகள் நிச்சயமா உண்டு. பௌர்ணமி நாள்ல நவாபரண பூஜை நடக்குது. அப்போ அந்த நவாபரண பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு தீர்த்தத்தை நம்மளுக்கு முகத்துல தெளிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு பீடை பிடிச்சிருந்தாலும் சரிங்க, எல்லாமே நெகட்டிவிட்டி எல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்கு பாசிட்டிவா உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க ஒவ்வொரு மாதமும் தவறாம கலந்துக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில படிப்படியாக முன்னேற்றங்கள் நிச்சயமா உண்டு. ஏன்னா நிறைய பேர்த்த நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், நிறைய பேர்த்தோட வாழ்க்கை மாறி இருக்கு. அதனாலதான் நம்ம அடிக்கடி இந்த பதிவுகள் நம்ம போடுறோம். ஏன்னா இது கண்டிப்பா உலகத்துல யாரோ அவருடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றம் பண்ணும். அதனாலதான் நம்ம இந்த பதிவு போடுறோம். நீங்கள் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.